உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கொல்லல, என்ன கொல்ல? இல்லை, எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. என்னல சொன்ன? என் பையன் கட்டின தாலிங்கிறதுனாலதான் நான் தடுக்கிறேனா? ரத்னா கழுத்துல தாலி ஏறாம தடுத்தது யாரு? நான் தானல. அம்புட்டியே, என் பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்டினியே, அது எல்லாரும் தடுக்க போனப்போ உன்னை கட்ட சொன்னது யாருல? நான் தானே. இலை, என்ன மீறி அந்த தாலி நீ அத்துருவியா? இப்ப சொல்லுதேன்டி, என் தலை மேல ஆணையா இந்த தாலி நீ அறுக்க கூடாது. எவன் சொன்னாலும் அறுக்க கூடாது. மீறி நீ இந்த தாலி அறுத்த, இந்த அத்தையை நீ பொணமா தாண்டி பாப்ப. இது ஏன் மேல சத்தியம். ஐயோ, என்னத்த என் தங்கச்சியை தடுக்கியா நீ? சரி, அவ இருக்க வேண்டாம், ஆனா இதே தாலிய நீ அறுப்ப. உன்னை அறுக்க வைக்க நீயும் இந்த ஊருமா சேர்ந்து இதே தாலிய அறுப்பிய. இல்ல, என்னல, வேண்டால, இப்படி அபசகுணமா பேசாத. பேசுவேன், சத்தியமா பேசுவேன். இந்த தாலி இருக்கட்டுமாவா? அது எப்படி இருக்கட்டும்? உன் மாமா முத்துப்பாண்டி செத்துட்டா என்ன செய்வ? அப்ப அந்த தாலி அறுத்து தானே ஆவனா? என்னன்னு பேசுற? என் தங்கச்சி கழுத்துல தொங்குற இந்த தாலி அறுக்கிறதுக்காக நான் போதேன், இப்ப போதேன். அடுத்த நிமிஷமே அவன் தலையை துண்டாக்கிட்டு வாரேன். அவன் எங்கிட்ட இருந்தாலும் அவன் தலையை கொண்டு வந்து காலில போடுதல. ஐயோ, ஐயோ கடவுளே, நாங்க யாருக்கு என்னையா பாவம் பண்ணோம்? ஏயா எங்க குடும்பத்தை இப்படி போட்டு பழித்தீக்காலும்? மனசார கூட என் பிள்ளைய யாருக்கு எந்த தீயும் பண்ணது கிடையாது. ஒவ்வொருத்தையும் பவுடு மாதிரி வளர்த்தாரு. இப்படி கிடந்துச்சு ரெடி நாள். அப்படே முருகா, எல்லாத்தையும் நீயும் பார்த்துட்டு தானையா இருக்க. இது கொஞ்சமா இருக்குமா ஐயா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாறுகிட்டவனே ஆட்டுக்கிட்ட கூவே. நீ எல்லாம் ஒரு போலீஸ். அந்த சினிமால ஒரு போலீஸ்காரனா ஒரு ஹீரோ பெருசா ஒரு மீச வச்சுக்கிட்டு அந்த மாதிரி வச்சாதான் இந்த வேலையில சேர்வேன்னு சொல்லி அந்த வேலையை ஒழுங்கா செய்யறது இல்ல. என்ன எளவு பண்ணி வச்சிருக்க நீ? ஊர் உலகத்துக்கு முன்னாடி உன்னால ஏமான மரியாதை எல்லாம் போச்சு. ஏல நேரா பின்னால நிக்குது பொண்ணு, அவளுக்கு தாலி கட்ட உனக்கு துப்பு இல்லையா? 6 அடிக்கு வளர்ந்தா பத்தாதுல அறிவு வளர வேணா? முதவி ரத்னா ரத்னா நீ தானடா சொல்லிக்கிட்டு இருந்த. ஒத்த கால நின்னு கட்டினா ரத்னா கழுத்துல தான் தாலி கட்டுவேன்னு எம்புட்டு வசனம் பேசின. இப்ப உனக்கு வசதியா உன் பின்னாலே இந்த ரத்னா வந்து நின்னு இருக்கா. தாலி கட்டுறப்ப அந்த ரத்னா தெரியல உனக்கு. எசக்கி கழுத்துல போய் தாலி கட்டிருக்க. குருட்டு பயல இப்ப உன்னால ஏமால போயிடுச்சு. போலே போய் எங்கயாவது கிணத்துல குளத்துல விழுந்து சாவடி. வெக்கம் இல்லாம ஏமுனால வந்து நிக்க. வா, கண்ணு தெரிஞ்சா நான் மாத்தி கட்டியிருப்பனா? அந்த சனியை நல்லா புகையை போட்டு விட்டான்.
பின்னாடி ரத்னா இருக்கான்னு எனக்கு என்ன கண்ணா தெரியுது? ரத்னா தான் இருக்கான்னு சொல்லி தாலியை கட்டிட்டா. ரத்னாவும் இசைக்கும் இப்படி இடம் மாறி நிப்பாங்கன்னு எனக்கு எப்படிப்பா தெரியும்? துப்பு கெட்டவனே, பேசுற பேச்ச பாரு. சவுந்தரம், இவனை பெத்ததுக்கு நீ பேசாம ஒரு தேவாங்க பெத்திருக்கலாம். இதெல்லாம் ஒரு புள்ளன்னு வளர்ந்து நிக்கிறத பாரு. உன்னைய பார்க்க எனக்கு பத்திக்கிட்டு வருது. ஆளதான் மாத்தி வைக்க முடியும். இவன் தான் தாலியை கட்டணும். அந்த நேரத்துல இவன் தாலி கட்டுறதுக்கு நானுமா கூட சேர்த்து இவன் கையை பிடிச்சிக்கிட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. பாரு, ஆடும் மண்டையும் வளர்ந்திருக்கான். பார்க்க டேய் முத்துப்பாண்டி, என் வாழ்க்கையில மண்ணடி போட்டியடா. ரத்னா ரத்னா அலைஞ்சு அம்பட்டு பேர் வாழ்க்கையை நாசமாக்கிட்டியடா. உசுருக்கு உசுரா இருந்த என் இசைக்கிய என்கிட்ட இருந்து பறிச்சிட்டியடா படுபாவி. இன்னைக்கு நீ செத்தடா. என் கையால தான்டா உனக்கு சாவு. ஏலே முத்துப்பாண்டி, நீ இருக்கிறதுனால தானே எல்லாரோட வாழ்க்கையும் சிக்கலாகுது. என் எசக்கியல்னா நான் பணம் தாம்ல. இந்த பணம் வெளியில இருந்தா என்ன, இல்ல ஜெயில இருந்தா என்ன, இல்ல தூக்குல போட்டதா என்ன, நான் துணிஞ்சிட்டோம்ல. எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டேன். இன்னைக்கு நீ செத்தல. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். யாரோ ஒரு சிலர் நம்ம வாழ்க்கையில நிரந்தரமா இருந்துட்டு போயிருப்பாங்க. அப்படி எனக்கு நடந்த ஒரு அழகான அறிமுகம் தான் நம்ம எம்டி சார். சென்னையில நடந்தது. என் ஃபைல தொலைச்சிட்டு நான் தடுமாறி நின்னப்போ அவர்தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. அப்போ அவர்தான் நமக்கு பாஸா வரப்போறாருன்னு எனக்கு தெரியாது. வாழ்க்கையோட முக்கியமான கட்டத்துல தான் நான் அவரை சந்திச்சேன். அதுக்கப்புறம் அவர் நம்ம கூட நம்மள ஒருத்தரா அவரோட கம்பெனிலேயே ஒரு சாதாரண ஸ்டாஃபா இங்க வந்தப்போ அவர் நம்ம எல்லார்கிட்டயும் காட்டின அக்கறையும் நட்பும் அவ்வளவு உண்மையா இருந்தது. நமக்கெல்லாம் அவர் பாஸ்னு அறிமுகம் ஆனப்போ எனக்கு அவர் மேல வருத்தம் இருந்தது. அவர் மேல உண்மையை மறைச்சிட்டாருன்னு கொஞ்சம் கோவமா இருந்தேன். தன்னோட அடையாளத்தை மாத்திக்கிட்டு கம்பெனிக்காக தன்னையே தாழ்த்திக்கிட்டு இங்க வேலை பார்க்கிற மனசு எத்தனை பேருக்கு வரும்? அது எனக்கு புரிஞ்சப்போ அவர் என் மனசுல ரொம்ப உயரத்துக்கு போயிட்டாரு. எங்களோட அவருக்கு ஒரு நல்ல நட்பு இருந்தது. என் பொண்ணு தமிழோட அவருக்கு ஒரு அழகான அன்பு இருந்தது. நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நம்மள உற்சாகப்படுத்தி நம்ம தோளை தட்டி கொடுத்து நீ சூப்பர்னு சொல்ற ஒரு கை. அது அப்பாவா, அண்ணனா, இல்ல நம்ம வாழ்க்கை துணையா, இல்ல ஒரு நல்ல ஃப்ரெண்டா, இப்படி எல்லா இடத்துலயும் தேடிட்டு தான் இருக்கோம். அப்படி ஒரு நல்ல நட்பு தான் நம்ம எம்டி சார். அவர் இருக்கிற பதவியில ஒருவேளை நான் இருந்திருந்தா கூட
அப்படி இருப்பேனாங்கிறதுலாம் சந்தேகம்தான். அந்த எளிமை, எல்லாரையும் சமமா நினைக்கிற அந்த மனசு, என் பொண்ணுகிட்ட அவர் காட்டின பாசம், ஆபீஸ்ல அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி வந்து நின்னு உதவி செய்யற அந்த குணம், இதெல்லாம் அவரை இன்னும் பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். நாம் அவரை நம்ம ஆபீஸ்லயே இருக்கணும்னு நினைக்கிறத விட ஹெட் ஆபீஸ்ல இன்னும் நிறைய நல்ல முடிவுகளை எடுத்து அது மூலமா நம்ம கம்பெனியோட வளர்ச்சிக்கு அவர் பெரிய சப்போர்ட்டா இருப்பார். என் பொண்ணு தமிழ் கூட இருந்த அவரோட நட்பு நான் எங்கேயுமே பார்க்காத ஒரு விஷயம். அப்படிப்பட்டவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் பேசணும்னு நினைச்ச நிறைய விஷயங்களை பாரதி பேசிட்டாங்க. நான் இங்க வருவேன்னு நினைச்சு பார்த்ததே இல்லை. என்னோட டெஸ்டினியை தான் என்னை இங்க வர வச்சிருக்க. உங்களோட நட்பா பழக வச்சது உங்க அன்பு தான். உங்களோட சேர்ந்து வேலை பார்க்க வச்சது நீங்க எல்லாரும் என் மேல காட்டின பாசம். என் வாழ்க்கையில நான் இங்க இருந்த நாட்கள் தான் ரொம்ப அழகான சந்தோஷமான நாட்கள். அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதை சொல்லி புரிய வைக்கவும் நான் விரும்பல. ஒரு சிலரை நம்ம வாழ்க்கையில சந்திக்கணும்னு விதி இருக்கும். விதியெல்லாம் நம்பாத நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நம்பவே ஆரம்பிச்சேன். பேசி பழகி ஒரு சிலரை பிடிக்கும், பேசாமலே ஒரு சிலரை பிடிக்கும். நீங்க எல்லாருமே எனக்கு ஒவ்வொரு விதத்துல என்னோட வாழ்க்கையில ரொம்ப கனெக்ட் ஆனவங்க. நான் எங்க வீட்ல இருந்து வெளியே வந்து இந்த உலகத்தை படிச்சது உங்களோட சேர்ந்ததுதான். நீங்க எனக்கு கொடுத்த மெமரிஸ் என் கூட எப்பவுமே இருக்கும். உங்க கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசை விட்டு எப்பவும் போகாது. எங்கேயோ அமெரிக்கால படிச்சுட்டு சம்பந்தமே இல்லாம இந்த ஊருக்கு வந்து உங்க எல்லார் கூடயும் இப்படி ஒரு அழகான நட்போட என்னால இருக்க முடியுதுன்னா இதெல்லாம் சாதாரணமா என்னால கடந்து போக முடியல. இதெல்லாம் ஏற்கனவே எழுதி வச்சு நடந்ததாதான் நான் நம்புறேன். நான் இப்ப இங்க இருந்து போறேன்னா இது முடிவில்லை. எப்ப வேணாலும் நான் திரும்பி வருவேன். என்னோட நன்றிய வெறும் தேங்க்ஸ்னு ஒரு வார்த்தையில சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நான் உங்களை விட்டு பிரிய போறதில்ல. எப்பவும் உங்க கூடவே தான் இருப்பேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எங்களுக்கு பாதுகாப்பா ஒரு செக்யூரிட்டி ஆபீசர் வந்தாரு. அவர்தான் எங்களை ரா பகல்னு பார்க்காம ரொம்ப கவனமா பாத்துக்கிட்டாரு. அவரோட பார்வையில இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. உனக்கு ஒண்ணு தெரியுமா, அவர் ஒரு சூப்பரான செக்யூரிட்டி கார்டு. ஐயோ, அப்படியா? என்ன சொல்ற? அப்போ அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாரா உங்கள? ஆமா, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல. தோ இந்த டென்ட் கூட அவரு போட்டதுதான். லேடிஸ் இருக்கிற வீட்ல அவரும் தங்கியிருந்தா தப்பா பாப்பாங்கன்னு சொல்லி அவர்தான்
இந்த மாதிரி வீட்டுக்கு வெளியே டென்ட் போட்டுக்கிட்டாரு. ம். அவரோட மனசு எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு இதுல இருந்தே நமக்கு தெரியுதுல்ல. தெரியுதுல்ல? வா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல இப்படி எல்லாம் யோசிக்கிறது. கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்கு. அன்னைக்கு அவரை பார்க்கணும்னு நினைச்சேன், முடியல. இப்ப எங்க இருக்காரு? அவரு இப்போ இங்க இல்ல. அவரு அவரோட சொந்த ஊரு பஞ்சாப்க்கு போயிருக்காரு. பஞ்சாப்க்கு போயிட்டாரா? ஓ, போச்சு. இனிமே வரமாட்டாரா அப்போ? வருவாரான்லாம் தெரியல. ஏன்னா அவருக்கு அவங்க அம்மானா ரொம்ப பயம். அவங்க நில்லுனா நிப்பாரு, நடனா நடப்பாரு, அந்த அளவுக்கு பயம். அதான் அவங்க அம்மா ஏதோ போன் பண்ண உடனே கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு அப்படியே என்னை விட்டுட்டு பஞ்சாப்கே போயிட்டாரு. அவங்க அம்மா தான் முக்கியம்னு போயிட்டாருன்னா பாத்துக்கோயேன். எனக்கு என்னவோ நீதான் அவரை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கியோன்னு நினைக்கிறேன். உங்க மேல எவ்வளவு அன்பா இருக்கிறவரு அப்படிலாம் ஈஸியா உன்னை விட்டுலாம் போக மாட்டாரு இந்திரா. எதுக்கும் நீ ஒரு தடவை செக் பண்ணிக்கோ. எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் அவர் திரும்ப வரது கூட வாய்ப்புகள் இருக்கு. நீ எப்படி இதெல்லாம் ரொம்ப உறுதியா சொல்ற? நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது எனக்கே அப்படிலாம் தோணுது. நீ வேணா பாரு, கண்டிப்பா அந்த சிங்கு உன்னை தேடி வருவாரு. என்ன தேடியா? ஆக்சுவலா நீ சொல்றது கரெக்ட் தான் கௌதம். அவரு என்ன தேடி வந்தாலும் வருவாரு. ஏன்னா அவருக்கு என் மேல ஒரு இது இருந்துச்சு. இதுவா? இதுனா? அதான் லவ். ஓ, லவ் கௌதம். அவர் எந்நேரமும் என்னையே சுத்தி சுத்தி வருவாரு. எனக்கு எது தேவைனாலும் அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிரும், வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. அதான் முதலே சொன்னனே, ராத்திரி பகல்னு பார்க்காம என்ன சூப்பரா பார்த்து பாருன்னு. அப்பனா அது அதானே? இருக்கலாம். உன் மேல அவருக்கு பெரிய லவ்வா கூட இருந்திருக்கலாம். இல்லன்னா உனக்காக ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? எஸ். யோ பஜன்லால் சிங், நீ பெரிய ஆளுதான்டா. என்ன சொன்ன? அந்த ஆள் பேரு உனக்கு எப்படி தெரியும்? சொல்லு சொல்லு. ஆமால, அது இப்பதானே நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன. நான் எங்க சொன்னேன்? சொல்லலையா? சொல்லவே இல்ல. நீ சொன்ன மாதிரி இருந்துச்சு. நீ சொல்லல. ஆஹா கௌதம், அதான் நானும் கேக்குறேன். உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லு. நீ எனக்கு வந்தப்ப கூட அவர் பேர் எதுவும் நான் உன்கிட்ட சொல்லலையே. சொல்லு. வந்தது யாரு? அது யாரு? கௌதம், நீ தானே? சொல்லு கௌதம், நீ தானே? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னம்மா, எதுக்காகம்மா தனியா கூப்பிட்டு இப்படி பேசாம இருக்கீங்க? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு கௌதம். கவலையாவா? என்னாச்சுமா? நான் நல்லா தானே இருக்கேன். நீ இப்ப நல்லா தான் இருக்க. ஏன்னா உன் அம்மா, நான் உன் பக்கத்துல இருக்கேன். உனக்கு எது நடந்தாலும் நான் பாத்துக்குவேன். ஆனா ஒண்ணு கௌதம், உன்னோட எதிர்காலம் நல்ல அமையுமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அம்மா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கம்மா. நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பேன். எப்படிடா இருப்ப? எதிர்காலத்துல சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவன் அதுக்கான அடித்தளத்தை ஸ்ட்ராங்கா போட்டுட்டு இருப்பான். ஆனா நீ விளையாட்டு பிள்ளையாவே இருக்கியே. உன்கிட்ட தீர்க்கமான ஒரு குறிக்கோள் கூட இல்லையே. இன்னைக்கு ஒரு முடிவு, நாளைக்கு ஒரு முடிவுன்னு உன்னோட முடிவை நீயே மாத்திக்கிட்டே இருக்க. இப்படி எல்லாம் இருந்தா எப்படி கௌதம்? அம்மா, நீங்க ஏதோ சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா என்னன்னு புரிய மாட்டேங்குது. இத பாரு கௌதம், எல்லாத்தையும் சின்ன குழந்தைங்களுக்கு சொல்ற மாதிரி தெளிவா என்னால சொல்லிட்டு இருக்க முடியாது.
நான் என்ன சொல்ல வரேன்னு நீ அதான் புரிஞ்சுக்கணும். நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம், மரியாதை, பாரம்பரியம் இருந்துச்சு. அத உங்க அப்பா தலைமுறை வரைக்கும் காப்பாத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ அடுத்த தலைமுறை நீதான் நம்ம குடும்பத்தோட கௌரவத்தையும் பாரம்பரியத்தையும் பிறக்க போற குழந்தைகிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அம்மா என்னம்மா, அதை பத்தியெல்லாம் நீங்க கவலையப்படாதீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் அதை என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு நீங்களும் அப்பாவும் சின்ன வயசுல இருந்து கத்து கொடுத்துருக்கீங்க. எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேம்மா. நீங்க கவலைப்படாம இருங்க, புரியுதா? டே கௌதம், என்னால எப்படிடா கவலைப்படாம இருக்க முடியும்? இப்ப நாம எங்க வந்து நிக்கிறோன்னு நீ கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? அதுக்கு யார் காரணம்னு யோசிச்சு பாத்தியா? ஊருக்குள்ள எப்படியெல்லாம் வாழ்ந்த குடும்பம் நம்மளோடது. இத்தனை வருஷத்துல இப்படி ஒரு நிலைமை நம்ம குடும்பத்துக்கு வந்திருக்கா சொல்லு? பாரு, இன்னைக்கு இன்னொருத்தர் வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கிற நிலைமை வந்துருச்சு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பர்சி எங்க இருக்க? சொல்லுங்க சார். நான் உனக்கு 2-3 தடவை ட்ரை பண்ணேன், நாட் ரீச்சபிள் வந்துச்சு. நானும் தாத்தா இருந்ததால காலேஜில் இருந்து வந்த ஃபோனை பார்க்காம விட்டுட்டேன். இப்பதான் தெரிஞ்சது, இன்னைக்கு சவுத் இந்தியா லெவலில் நடக்கிற அத்லெட்டிக் காம்படிஷனுக்கு நம்ம காலேஜில் இருந்தா செலக்ட் பண்ண போறாங்க. நான் லீவுங்கிறதுனால புது கோச் வந்திருக்காரு. நீ உடனே கிளம்பி போ. எனக்கு ஃபோன் எதுவுமே பண்ணல சார். அவங்க உனக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க அன்பரசி, ஆனா உன் ஃபோன் ஏதோ சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. இத பாரு, நீ மிஸ் பண்ணிடாத. புது கோச் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனவர், கரெக்ட் டைமுக்கு போயிரு. சரிங்க சார். என்னாச்சு அன்பு? இன்னைக்கு சவுத் இந்தியா லெவல்ல நடக்கிற அத்லெட்டிக் காம்படிஷனுக்கு நம்ம காலேஜ்ல இருந்து செலக்ட் பண்ண போறாங்களாம். அதை மிஸ் பண்ணிடாதன்னு சொல்றதுக்கு தான் கால் பண்ணாரு. அனன்யா உன்ன இதுல கலந்துக்க விடாம பண்றதுக்கு தான் இப்படி கொண்டு வந்து இறக்கி விட்டு போயிருக்கா. இப்போ டைம் என்னாச்சு? இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு. நான் தான் உங்களுடைய புது கோச் அன்புச்செழியன். நான் தேசிய அளவுல பல போட்டிகளை கலந்துகிட்டு இருக்கேன். பல வெற்றிகளையும் மெடல்களையும் வாங்கியிருக்கேன். இருந்தாலும் ஆசிய லெவல்ல, காமன்வெல்த் அண்ட் ஒலிம்பிக் லெவல்ல கலந்துக்க முடியாம போச்சு. அது எனக்கு பெரிய வருத்தமா தான் இருக்கு. அதனாலதான் நான் கண்ட கனவுகள் எல்லாம் உங்க மூலியமா நிறைவேற்றிக்கலான்னு இந்த வேலைக்கு வந்திருக்கேன். உங்களோட வெற்றிய நான் என்னோட வெற்றியா பார்க்கிறேன். ஆனா இந்த வெற்றிக்கு நீங்க கடுமையா உழைக்கணும். இந்த கோட்டுக்குள்ள உங்க உடல் வலிமை மட்டும் பத்தாது, உங்க மன வலிமை தான் ரொம்ப முக்கியம். சரி, எல்லாரும் வந்துட்டீங்களா? சார். என்ன? ஒன்றும் இல்லை சார். சரி, ஓகே. அடுத்த மாசம் சவுத் இந்தியா லெவல்ல அத்லெட்டிக் டோர்னமெண்ட் நடக்க போகுது. அதுல நம்ம காலேஜ்ல இருந்து ஒரே ஒரு ஆளை தான் செலக்ட் பண்ண போறோம். அந்த ஒரு ஆள் யாருன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்க டைமிங்கையும் பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்து அந்த ஒருத்தர் யாருன்னு முடிவு பண்ணிடலாம். அவங்களுக்கு தான் ப்ரொஃபஷனலா நான் ட்ரைனிங் கொடுக்க போறேன். சரி, ஓகே, எல்லாரும் ட்ராக்ல போய் நில்லுங்க.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஃபோன் பேசுனதுல நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதான் நீங்க சிப் பண்ண கிளாஸ். நீங்க கிளாஸ மாத்தி வச்சதை நான் பார்த்தேன். சரி, எதுக்கு மாத்தி வச்சீங்க? இல்ல, அது வந்து நீங்க சிப் பண்ணிட்டு வச்சத குடிக்கலான்னு ஆசைப்பட்டு மாத்தினேன். நீங்க ஏன் இப்பெல்லாம் பண்றீங்க? அதான் அப்பவே சொன்னேனே, எப்படியாவது உங்க மனசுல இருக்கிற கோவத்தை குறைச்சு மன்னிச்சிட்டேன்னு சொல்ல வைக்கிறேன்னு. நானும் அப்பயே சொன்னல, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். குடிங்க. உனக்கு இருக்குடி. என்ன போன் எடுக்க மாட்டேங்கிறா? அப்புறம் என்னங்க, வேற எதுனா சாப்பிடுறீங்களா? ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. இல்ல, ஏன் அப்படி பாக்குறீங்க? ஏங்க, ஜூஸ் சாப்பிட்டு யாராவது ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்களா? இந்த மாதிரி உங்க கூட வெளியில வரதே பெரிய விஷயம். இன்னொரு நாள் கூட வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். ஆனா அந்த நாள் எப்ப வருமோ அது வரைக்கும் காத்துட்டு இருக்கணுமா? இப்பவே அந்த ஆசையும் தீர்த்துப்பேன்ல. எப்படியாவது என்கிட்ட இருந்து அந்த வார்த்தையை வர வைக்கணும்னு ட்ரை பண்றீங்க. உங்க முயற்சிக்கு நான் தடை போட்ட மாதிரி இருக்க கூடாதுல்ல. சரி, என்ன வேணுமோ நீங்களே ஆர்டர் பண்ணுங்க. நீங்களே ஆர்டர் பண்ணுங்க. ஐஸ்கிரீம்ல என்ன இருக்கு சார்? வெனிலா, பிஸ்தா, ஸ்ட்ராபெரி, பட்டர்ஸ்காட்ச், சாக்லேட், ஃப்ரூட் சாலட் ஐஸ்கிரீம் இருக்கு சார். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. ஏங்க, சாப்பிட போறது நீங்க தானே, நீங்களே சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணாமா? எனக்கு வேண்டாம், நான் இப்ப தானே ஜூஸ் குடிச்சேன். ப்ளீஸ், எனக்காக கம்பெனி கொடுங்க. சரி, ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ஓகேவா? 2 ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். ஓகே சார். அவ்வளவுதான். சார், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். சார் சார் நில்லுங்க. சொல்லுங்க மேடம். 2 ஐஸ்கிரீம் வேணாம், 1 போதும். ஆனா 2 ஸ்பூன் வேணும். அவர் கேட்டா ஸ்ட்ராபெரி 1 தான் இருந்துச்சுன்னு சொல்லுங்க. சரியா? ஓகே மேடம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். தீபா, அக்கா, நான் சொன்ன மாதிரி பண்ணு. உன் புருஷனை உன் கைக்குள்ள கொண்டு வந்துடலாம். தீபா, தீபா லைன்ல இருக்கியா? இல்லக்கா, இங்க சிக்னல் சரியா கிடைக்கல. நான் வீட்டுக்கு வந்து பேசுறேன்க்கா. சரி. இத உடனே கார்த்திக் சார் கிட்ட போய் சொல்லுவோம்.
என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? அண்ணி என்ன சொன்னாங்க? அக்கா எதுவும் சொல்லல. நீங்க என் கூட கொஞ்சம் வாங்கல. எங்க கூப்பிடுறீங்க? மீனாட்சி அக்கா வீட்டுக்காரரு இன்னொரு பொண்ணு கூட நெருக்கமா சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. அண்ணன் பெங்களூர் போயிருக்காரு. அவர் எப்படி இங்க இன்னொரு பொண்ணோட இருப்பாரு? அதெல்லாம் சான்ஸே இல்லை. அவர் அப்படிப்பட்ட ஆளும் இல்லைங்க. நீங்க வேற யாரோ பார்த்து சொல்றீங்க. நீங்க கொஞ்சம் வந்து பாருங்களேன். அங்க இருக்கிறது உங்க அண்ணனா இல்லையான்னு அப்ப உங்களுக்கே தெரியும். சரி வாங்க. ம். அது உங்க அண்ணன் தானே? ஆமா. பெங்களூர் போனோம், வரத்துக்கு 10 நாள் ஆகும் சொன்னா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? கூட இருக்கிற அந்த பொண்ணு யாரு சார்? எனக்கு எப்படிங்க தெரியும்? கார்த்திக் கால் பண்றான். ஹலோ அண்ணா, எங்க இருக்க? கார்த்திக், நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன். அப்புறமா கால் பண்றேன். எப்போ ஊருக்கு வர போற? வேலை இன்னும் முடியல. எப்போ முடியணும்னு தெரியல. நான் நைட்டே கால் பண்றேன். சரி, நான் பிஸியா இருக்கேன். அப்புறமா கால் பண்றேன். ஹலோ அண்ணா. என் தம்பி தான். ஓகே. தேங்க்யூ சார். நீங்க குடிங்க. நீ குடி. மீனாட்சி அக்காவுக்கு போய் இப்படி துரோகம் பண்றாரே. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எப்படி இருக்காங்க உங்க வைஃப்? மேரேஜ் லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு? யா சார், எவ்ரிதிங் இஸ் ஃபைன். என்ன நலன் இப்படி சிம்பிளா சொல்றீங்க? உங்க முகத்துல ஒரு எக்ஸைட்மெண்டே இல்லையே. ஐயோ, விட மாட்டாரு போலயே. ஓகே நலன், அதெல்லாம் விடுங்க. லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். நம்ம செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸோட பிராண்ட் அண்ட் லோகோ லான்ச்சை நாளைக்கே வச்சிடலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். வாட் டு யூ சே? நாளைக்கா சார்? ஏன், உங்களுக்கு ஓகே இல்லையா? அதான் பேட்டர்ன் ரைட்ஸ்லாம் வாங்கிட்டீங்களே, அப்புறம் என்ன? மற்ற ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தானே? சார் இல்ல சார். சார், இதுக்காக தானே சார் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க சடனாக சொன்ன உடனே கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன். மற்றபடி வேற எதுவும் இல்லை சார். ஓகே நலன், ஃபைன். அப்படின்னா நாளைக்கு ஈவினிங்கே பிரஸ் மீடியா எல்லாரையும் இன்வைட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிடலாம். பிராண்ட் நேம், லோகோ எல்லாம் லான்ச் பண்ணிடலாம். சார் அந்த லோகோவை நான் இன்னும் பார்க்கவே இல்லையே சார். சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணாம வச்சிருக்கேன். நாளைக்கு பாருங்க. ஓகே சார். அப்புறம் நலன், ரொம்ப முக்கியமான விஷயம். நாளைக்கு பிரஸ் மீட்டுக்கு உங்க ஒய்ஃபை கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருங்க. மறக்காம வந்துடணும்பா. இந்த பிரஸ் பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. ஏதாவது கேள்வி கேட்ட போறாங்க. அவங்க ரெசிபியை வச்சுதானே இந்த பிசினஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால அவங்களும் இருந்தா தானே இந்த பிரஸ் சமாளிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்.
we should be open and transparent about everything. Okay, Nalan? சார் அவங்க சார் ஆக்சுவலாக அவங்களுக்கு இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து பழக்கமே கிடையாது. பெருசாக படிக்காதவங்க சார். இங்கிலீஷ்லலாம் ப்ரெஸ்ஸில் இருந்து யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா ரொம்ப பயந்துடுவாங்க சார். அதனால் அவங்க வேண்டாமே ப்ளீஸ். என்ன நலன் இப்படி சொல்றீங்க? அவங்க மட்டும் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டே டேக் ஆஃப் ஆயிருக்காதே. அவங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் இப்ப நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க தான் மெயின் ரீசன். இல்லனா உங்களோட ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிருக்கவே மாட்டேன். சோ நாளைக்கு கட்டாயமா அவங்க இருந்தே ஆகணும். அதை எல்லாத்தையும் தாண்டி she is your wife, நலன். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்போது அவங்க உங்க கூட இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ப்ளீஸ் டோன்ட் மிஸ் ஹர். இங்கிலீஷ் தெரியும் தெரியாதுன்றதெல்லாம் இட்ஸ் நாட் அ மேட்டர். ஹே நலன், என்ன நலன், என்ன யோசிக்கிறீங்க? தமயந்திய கூட்டிட்டு வர்றதுல உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு நான் உங்களை கூட்டிட்டு வரேன் சார். சூப்பர் நலன், டன். ஓகே, லெட்ஸ் மீட் டுமாரோ. ஷோர் சார். தேங்க்யூ சார். வெல்கம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எவ்வளவு ஆணவமா, திமிரா, மோசமான மனுஷனா நடந்துக்கிறியே. அம்மா என்னம்மா சொல்றீங்க? நான் மோசமானவனாமா? ஆமாடா, ஏன் வாயால எல்லாத்தையும் சொல்ல வைக்காத. அந்த பொண்ணு என்னடா தப்பு பண்ணா? ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுடா அவ. நேர்மையா உண்மையா உழைச்சு வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பொண்ண ஓ சுயநலத்துக்காக நீ இப்படி பண்ணிட்டியே. அந்த பொண்ணோட எதிர்காலத்தையே ஒண்ணு இல்லாம பண்ணிட்டியடா. அந்த குடும்பத்தோட கௌரவத்தையே அழிச்சிட்டியடா. வேணா நலா, கடவுள் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாரு. ஏமா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இந்த விஷயத்துல என் மேல எந்த தப்புமே இல்லம்மா. தப்பு இல்லையா? டே நலன், நீ சின்ன பையனா இருக்கும்போது நான் உனக்கு ரொம்ப அதிகமா செல்லம் கொடுக்கறேன்னு சுத்தி இருக்கிற எல்லாரும் சொல்லும் போது நான் சிரிச்சுட்டே கடந்து போயிடுவேன். ஏன் தெரியுமா? உன்னோட மோசமான கடந்த காலம், உங்க அம்மாவோட நீ பட்ட கஷ்டம், உன் எதிர்காலத்தை மாத்திர கூடாதுன்னு தான் உனக்கு அவ்வளோ செல்லம் கொடுத்து வளர்த்த. என் முழு அன்பையும் உன் மேல கொட்டினேன். ஆனா இப்போ நான் பண்ணது சின்ன தப்பு இல்ல, ரொம்ப பெரிய பெரிய பாவம்னு உணர வச்சுட்ட. உன் தங்கச்சிய பாத்துக்கிறத பார்த்து, என்கிட்ட அன்பா இருக்கிறத பார்த்து, என் மக பொண்ணுங்களை மதிக்கிற பையனா, பொண்ணுங்க கிட்ட அன்பா இருக்கிற பையனா இருப்பான்னு நான் நினைச்சேன்டா. ஆனா என் பையன் ஒரு பொண்ண விலைக்கு வாங்குற பொருளா பாக்குறான்னு தெரிஞ்ச உடனே நான் செத்துட்டேன்டா, செத்துட்டேன். உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு கடவுள் மேல அளவு கடந்த நம்பிக்கை இருக்கு. நாம பண்ண பாவத்துக்கெல்லாம் அடுத்த ஜென்மத்துல இல்ல, இப்பவே தண்டனை கிடைக்கும் நலா. அது தாங்கவே முடியாததா இருக்கும். உன்னை பயமுறுத்தல நலா, உனக்கு எச்சரிக்கை கொடுக்கற. கடவுள் எல்லாருக்குமே தான் தப்ப சரி பண்ணிக்க இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாரு. அந்த வாய்ப்பு உன்கிட்டதான் இருக்கு. தமேந்தி கிட்ட போய் பேசு. எப்படியாவது அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. இதுக்கு மேலையும் நீ புடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு பிடிவாதமா இருந்தீனா உனக்கு என் மேல அன்போ மரியாதையோ எதுவுமே இல்லைன்னு தான் அர்த்தம். நீயே யோசிச்சுக்கோ.
அம்மா 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 நான் சொல்றத அடச்சே. ஒரு பக்கம் அம்மா, இன்னொரு பக்கம் அந்த இன்வெஸ்டர், ரெண்டு பேரையும் சமாளிக்கணும்னா தமயந்தியை கூட்டிட்டு வந்துதான் ஆகணும் போலயே. இப்ப என்ன பண்றது? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ரொம்ப பெரிய பாவம் பண்ணிருக்கீங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கைய கெடுத்திருக்கீங்க. அது கருவாகி உருவாகி உங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கு. உங்க உயிருக்கு எப்ப வேணும்னாலும் ஆபத்து வரலாம். பரமேஸ்வரி அம்மா நமக்கு சொன்னதை சொன்னா அம்மா இன்னும் ரொம்ப பயப்படுவாங்களே. அத்தை கிட்ட இப்ப இதை பத்தி சொல்ல வேண்டாம். ஆமா, பேசாம அப்படி எதுவும் சொல்லவே இல்லைன்னு சொல்லிடுவோம். அம்மா அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. அப்போ உங்களுக்கு சொன்னதே தானே என் கையும் பார்த்து அந்த லேடி சொல்லிருப்பாங்க. ஆமாக்கா, சொல்லிருந்தா நானும் உங்களை மாதிரியே பயந்து லபோ திபோன்னு கத்திருப்பேன்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, பயப்படாதீங்க. அந்த பொம்பளை சொல்றது எல்லாமே பொய். நீங்க பயப்படாதீங்க அத்தை, அமைதியா இருங்க. ஏய், நான் பார்த்தேன், அது பொம்மைதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்கீங்க. இல்லடா, நான் நல்லா பார்த்தேன், அது பொம்மைதான். ஓ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க உட்காருங்க. அங்க பாருங்க, யாரும் இல்ல. உட்காருங்க. டென்ஷன் ஆகாதீங்கம்மா, விடுங்க. இல்லடா, நான் பார்த்தேன்டா, அது பொம்மைதான். இல்லம்மா. பிரச்சனைகள் சுகங்கள்னு மாறி மாறி வரது தானப்பா வாழ்க்கை. ஆமாப்பா, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் தான்ப்பா. குடுமா. என்னங்க? தேங்க்யூமா. நீ குடிச்சிட்டல? ஏம்மா, சித்தார்த் காபி குடிச்சானாமா? குடிச்சிட்டாரு தாத்தா. ஆபீஸுக்கு ரெடியா இருக்கிறார். ஓ, சரி சரி. என்னப்பா சித்தார்த், கிளம்பிட்டியா? ஆமா தாத்தா, இன்னைக்கு அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணி ஆகணும். நான் போயிட்டு வரேன் தாத்தா. நல்லதுப்பா. அப்புறம் சித்தார்த், பொம்மியை கொன்னவங்க நம்ம வீட்டையே கவனிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஜான்சி வேற அதை பத்தி சொல்லி இருக்காங்க. அதனால நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்ப்பா. ஆமாண்டா தாத்தா, பொம்மியை கொன்னவங்க என் கண்ணு முன்னாடி வரணும் தான் நான் காத்துட்டு இருக்கேன் தாத்தா. சரிங்க தாத்தா, நான் பாத்துக்கிறேன். பாப்பா, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். நீங்க இங்கேயே தான் விளையாடிட்டு இருக்கணும், எங்கேயும் வெளியே போக கூடாது. சரிப்பா. குட் கேர்ள். ஓகே, பாய். அப்பா, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். அப்படியா? என்ன பாப்பா? கிட்ட வாங்கல. என்ன பாப்பா, அப்பா பொண்ணுக்குள்ள ரகசியம், அதுவும் எங்களுக்கு கூட தெரியாத அளவுக்கு. பாட்டி சும்மா இருங்க. பாப்பா நீங்க சொல்லுங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏண்டி, இந்த ஊர்ல இருந்துகிட்டு நாம என்ன சூர்யா மாதிரியும் விஜய் மாதிரியும் மாப்பிளைக்கு ஆசைப்பட முடியும்? நம்மள யாரு ஓகேன்றாங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். அதுக்கு நீ நாட்டுக்கிட்டு செத்துருடி. ஏய், நாளைக்கு உன்னையும் ஒருத்தன் சொட்டையாவோ மொட்டையாவோ வந்து நின்னு குடிச்சிருக்குன்னு சொல்லுவான். நீ மட்டும் மாட்டே நான் சொல்ல முடியும்? ஏய், கிடைக்கிறவனை கட்டிக்கிட்டு வாழ்றவளடி இந்த ஆசீனு. மனசுல நினைக்கிறவனை கட்டிட்டு வாழ்றவதான் இந்த ஆசீனு. என்னடி சொல்ற? ஏய், ஊர்ல படிச்சுட்டு இருந்த என் மாமா வந்து இறங்கிட்டான். கலரா அழகா சும்மா கட்டு மஸ்தான உடம்போட. ஏய், சும்மா சிங்கம் சூர்யா மாதிரி இருக்காருன்னு மார்க்கெட்ல பேசிக்கிட்டாங்கடி. போட்டோல பார்த்தேன். கட்டுனா நான் அவனை தாண்டி கட்டிப்பேன். ஏண்டி, நீ மட்டும் ஆசைப்பட்டா போதுமா? உன் மாமனுக்கும் உன்னை பிடிக்க வேண்டாமா? அதுக்குள்ள எல்லா விஷயத்தையும் நீயே முடிவு பண்ற? ஏய்,
என் விஷயத்துல எல்லாமே நான் முடிவு பண்றதாண்டி. என்ன பிடிக்காம போயிடுமா என் மாமனுக்கு? என் மாமா மட்டும் என் முன்னாடி வரட்டும், அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்து என் மாமனை ஒரு அசத்துல நான் அசினே இல்லடி. இவ பண்ணாலும் பண்ணுவாடி, இவ பெரிய கேடி. நீ சொன்னது நடக்கும் போல இருக்கேடி. கோவிலே மணி அடிக்குது. இந்த அசினோட ஆசை அந்த ஆண்டவனுக்கே கேட்டுருச்சுடி. நடத்தி காட்டாம விட்டுருவாளா இந்த அசின்னு? ஏக்கா, ஒரு இன்ஸ்பெக்டர் வர சொன்னாருங்கிறதுக்காக நீ இவ்வளவு தூரம் வரணுங்கிற அவசியமே இல்லக்கா. கமிஷனரே நம்மள ஆபீஸ்ல வந்து பார்த்துட்டு போறாரு. என்னக்கா நீ ஒரு இன்ஸ்பெக்டர் சொன்னாரு, நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கிற. அந்த இன்ஸ்பெக்டர் குரல்ல ஒரு மிரட்டல் இருந்துச்சு புலி. இன்ஸ்பெக்டர் என்னக்கா நம்மள மிரட்டுறது? நாம பார்க்காத இன்ஸ்பெக்டரா? அவர் வரட்டும், நான் பேசுறேன். இன்ஸ்பெக்டர் வந்துட்டான், கொஞ்சம் அமைதியா இரு. நீ விடுக்கா, நான் பாத்துக்கிறேன். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க மேடம்? சார், இந்த விசாரிப்பெல்லாம் இருக்கட்டும். எங்க அக்கா யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? ஜிகே குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியோட எம்டியோட ஒய்ஃப். கிட்டத்தட்ட எங்க அக்கா தான் அந்த கம்பெனிக்கு எம்டி. எங்க அக்காவை எல்லாம் எந்த இன்ஸ்பெக்டரும் எங்கேயும் வர சொல்ல மாட்டாங்க. அவங்களே நேரா வந்து எங்க அக்காவை பார்த்து பேசிட்டு போவாங்க. இப்ப நீங்க எங்க அக்காவே வர சொல்லிருக்கீங்களே இன்ஸ்பெக்டர். மேடம் தான் எங்கேயும் வர மாட்டாங்கல்ல, அப்புறம் இங்கேயும் வராம இருந்திருக்க வேண்டியதானே? ஏன் வந்தீங்க? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாமா திட்டினதை பத்தி வருத்தப்படாத மாயா. அவரு பக்கம் நின்று யோசிச்சு பார்த்தா அவரோட வழியும் உனக்கு புரியும். அப்போ நான் தான் அவர் பக்கம் நின்று யோசிக்கணும்ல. அவர் என்ன திட்டுறதுக்கு காரணம் கிடைச்சிருச்சு, அவ்வளவுதானே? அப்படி இல்ல மாயா. ஜானகியத்தையும் பாவம் அந்த சூழ்நிலையில உனக்காக எதுவும் பேச முடியாம நின்னாங்க. உன்னை இப்படி பார்க்க பிடிக்கல மாயா. நடந்தது எல்லாத்தையும் மறந்துரு. உன்னோட நல்ல மனச நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி எல்லாருமே புரிஞ்சுக்கிற காலம் வரும். எல்லாரோட சார்பாவும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ சந்தோஷமா இருக்கும்போது நான் உன் கூடவே இருந்து ரசிச்சேன். நீ வருத்தத்துல இருக்கும்போது விட்டுட்டு போக மனசு வரல மாயா. அதனாலதான் உன்னை பார்த்து பேசுறதுக்காக வந்தேன். உன் மனசுல இருக்கிறத என்கிட்ட வெளிப்படையா பேசு மாயா. நீ இப்ப உன் கவலையை மறக்கணும்னா நான் என்ன செய்யணும் சொல்லு. ப்ளீஸ் சொல்லு மாயா. தேங்க்ஸ் சீனு. இந்த வீட்ல என்ன புரிஞ்சுக்கிட்டு ஆறுதல் சொல்ல பெரிய அம்மா தனலட்சுமி
அதுக்கப்புறம் நீயும் இருக்கேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. I feel better now. எனக்கும் தான் மாயா. என்ன? நீ நார்மல் ஆயிட்டியே, அதுக்காக சொன்னேன். இப்பதான் நீ மாயா மாறி இருக்க. நான் சந்தோஷப்படணும்னா நீ என்ன செய்யணும்னு கேட்டல? ஆமா. நீ விருப்பப்பட்ட பொண்ணு யாருன்னு உங்க மாமா கிட்ட போய் சொல்லு. அது நடக்காது. கவிதை எழுதுறவங்க எல்லாம் லவ் பண்றாங்கன்னா கம்பர், கண்ணதாசன், வைரமுத்து எல்லாருமே லவ் மேரேஜா பண்ணாங்க. அது ஒரு ஃபீல். அந்த ஃபீலோடவே அதுக்கு நீ கண்ணு, காது, மூக்கெல்லாம் வரையாது. இதோட இதை பத்தி கேட்காத. நான் கேட்கலனாலோ நீ சொல்லலனாலோ உனக்கு லவ் இல்லைன்னு ஆயிடாது. ஐயோ மாயா, தயவு செஞ்சு நிறுத்துறியா? வருத்தமா இருக்கேன்னு சமாதானப்படுத்த வந்தா தப்பா போச்சு. நான் போறேன்பா. போடா போ. உன் மனசுல யார் இருக்கான்னு சீக்கிரமே நான் கண்டுபிடிக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏய் அவுட்ரா. டேய் மச்சான், அது பிளே ஸ்டார் லைனுக்குள்ள தான் விழுந்தது. டேய் வெளிதாண்டா விழுந்தது. அவுட்ரா. டேய் அவுட் தானடா அது. டேய் அவன் சொல்றது தாண்டா கரெக்ட். அது இன்ட்ரா மச்சான். டேய் அவுட்ரா. அது அவுட் தான். நீ பாத்தியா? ஆமா நான் பார்த்தேன். அது அவுட் தான். டேய் ரமேஷ், பாருடா, கோர்ட்டுக்கு தாவணி போட்ட புது ரெஃபரி வந்திருக்குடா. ஆமாண்டா. இனிமே நீ போங்கடிக்கவே முடியாது மச்சி. ஏன்னா மேடம் கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. எதுக்கு கிண்டல் பண்றீங்க? அவுட்ல போச்சு, அவுட்னு சொன்ன. அது அவுட்டா இல்லையான்னு நாங்க பாத்துக்கிறோம். நீ கிளம்பு. டேய் அவ்வளோ சீன்லாம் இல்லடா. ஏமா தாவணி, உனக்கு இந்த கேமை பத்தி என்ன தெரியும்? வந்தோமா வேடிக்கை பார்த்தோமான்னு போய்கிட்டே இருக்கணும். எனக்கு தெரியும். ரூல்ஸ பிரேக் பண்ணாதீங்க. பேட்மிண்டன் ரூல்ஸ பத்தி நீ எங்க கிட்ட பேசுறியா? வா. கிளியர் ஷாட், டிரைவ் ஷாட், ஸ்மாஷ், டிராப், நெட், இத பத்திலாம் உனக்கு என்னன்னு தெரியுமா? இதுக்கு முன்னாடி மேட்ச் ஆடி இருக்கியா நீ? அட்லீஸ்ட் இந்த பேட்மிண்டன் பேட்டையாவது கையில எடுத்திருக்கியா? ஹலோ, இப்ப எதுக்கு கிண்டல் பண்றீங்க? அவ அப்சர்வ் பண்ணத சொன்னா, அதுல என்ன தப்பு இருக்கு? ஹலோ, வேடிக்கை தானே பார்க்க வந்தீங்க? அதை மட்டும் பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தானே? சும்மா போற வரவங்களாம் கமெண்ட் பாஸ் பண்ணக்கூடாது. ஏய், வேடிக்கை பாக்குறவங்க எதுவும் சொல்லக்கூடாதா? அவளுக்கு தெரிஞ்சுதான் அவ சொன்னா. அதுக்கு எதுக்கு நான்சென்ஸா பேசிட்டு இருக்கீங்க? இதோ பாருடா, இந்த தாவணி மேடம்க்கு எல்லாமே தெரியும் போலயே. அப்ப அவளை வந்து ஆட சொல்லு. வர சொல்லு. வேணா 1-to-1 மேட்ச் வச்சுக்கலாம். ஏதோ பெரிய பிளேயர் மாதிரி பேசுறாங்கல்ல, வந்து ஆட சொல்லு. ஏய், அவளுக்கு என்னடா ஆட தெரியும்? தையத்தக்கன்னு குதிக்க தான் தெரியும். வேற என்ன தெரியும்? அவளும் அவ ட்ரெஸ்ஸும். ஏய், மரியாதையா பேசு. ஏய், பேச முடியாது. என்ன பண்ணுவ? மாயா மாயா விடு மாயா. டேய், நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. எது டாவா? ஏய், நான் வார்த்தை மீறுது. அப்படிதான்டா பேசுவேன். அண்ணா ப்ளீஸ்ண்ணே, ஏதோ தெரியாம சொல்லிட்டேன், விடுங்கண்ணே. நீ சும்மா இருதானா? எதுக்கு பயந்து பேசிட்டு இருக்க? அப்படி என்ன பண்ணிடுவானுங்க? ஏய், மரியாதையா பேசு. பேச முடியாதுடா. மாயா மாயா ப்ளீஸ் மாயா, எதுவும் பிரச்சனை வேண்டாம், நம்ம போலாம் வா மாயா. அப்படியே போயிடு.
இனிமே கோர்ட்டுக்குள்ளே வரக்கூடாது. விளையாட தெரிஞ்சா மட்டும் வா. டேய் நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. ஷோ ப்ளீஸ் மாயா, எதுவும் பேச வேண்டாம். வா மாயா, வா போலாம். போ அப்படியே போயிடு. வா திரும்பி பார்க்காத. போலாம். ரூல்ஸா பேசுற நீ. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மகாலட்சுமியோட போட்டோக்கு நான் மாலை போட்டேன், நீ எல்லாம் போடக்கூடாதுன்னு புடுங்கி வீசிட்டாக. யார் புடுங்கி வீசுனது? நான் தான் புடுங்கி வீசினேன். மகா போட்டோவுக்கு நல்லவ மாதிரி இவ மாலைய போட்டா வேடிக்கை பாப்பாங்களா? என்னாலெல்லாம் அப்படி இருக்க முடியாது. வயிறெல்லாம் எரியுது. நான் கொலை பண்ணதை நீங்க பாத்தியலா? பாத்திருந்தா மகாவை கொலை பண்ண விட்டுருப்பேனா? அப்பவே ஒன்ன கொண்டு இருப்பேன். திரும்ப திரும்ப சீதா கொலை பண்ணான்னு சொல்லாதீங்க. நான் அப்படிதான் சொல்லுவேன். நான் சொல்லுதேன், மகாலட்சுமிய கொன்னது நீங்களும் உங்க வீட்டுக்காரரும் தான். அண்ணே பாத்தீங்களா எப்படி பேசுறான்னு பாருங்க. சுபாஷ், அர்ச்சனாவை கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லு. துரை, முதல்ல நீ பேசாம இரு. சீதா, அர்ச்சனா கண்ணத்துல நீ கொஞ்சம் தட்டி கொடுக்க வேண்டியது. ஏய், நான் தான் வேண்டான்னு சொன்னேன். இல்ல 2 சேர்த்து ஒட்டி முதலமா கொடுத்துருப்பாங்க. கொடுப்பா. அப்பா எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்றாங்க? பாஸ், நான் ஒன்னும் தேவையில்லாம எதையும் பண்ணல. மகா போட்டோவுக்கு மாலை போட்டா உனக்கு என்ன அர்ச்சனா? கொன்னுட்டு மாலை போட்டா நல்லவளாயிடுவாளா? திரும்ப தப்பா பேசாதீங்க. அர்ச்சனா ஒன்னும் தப்பா பேசல. சீதா தான் கொலை பண்ணான்னு ராம் தானே அரெஸ்ட் பண்ணா. அப்போ ராம் தப்பு அரெஸ்ட் பண்ணானா? ஐபிஎஸ் படிச்சவன் தப்பு பண்ணுவானா? கிழிச்சார். நல்ல ஆபீசருக்கு அழகு எவிடன்ஸ் பின்னாடி ஓடுறது இல்ல. யார் தப்பு பண்ணுவா யார் தப்பு பண்ண மாட்டாங்கன்னு கணிக்க தெரியணும். அப்பா பேசாம போக சொல்லுங்க. ராம், முதல்ல உள்ள போ. நான் ஏன் உள்ள போகணும்? சீதா, இனிமே நீங்க இருக்க வேண்டாமா? கிளம்பி என் கூட வா. வாமா, எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம். அப்பா தான் பெயில் எடுத்திருக்காங்க. அக்யூஸ்ட் இந்த வீட்டை விட்டோ சென்னையை விட்டோ போக கூடாது. அது கூட உங்களுக்கு தெரியாதா? நீங்க பெரிய சட்ட வல்லுநர்கள் தான். அமைதியா இருங்க. எடுக்க மாட்டான் போல இருக்க. இவன் கிட்ட பணம் வாங்குறது ரொம்ப கஷ்டம்தான். சீதா, நீ கிளம்பி வாமா. என்னனாலும் நான் பாத்துக்கிறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மகாலட்சுமிய கொலை பண்ணிட்டு எந்த குற்ற உணர்வும் இல்லாம வாழ்ற அளவுக்கு நான் மோசமானவ இல்ல பாஸ். என்ன புரிஞ்சுக்கோங்க. தண்டனைக்கு பயந்து நான் பொய் சொல்லல பாஸ். என்ன தூக்குல போட்டாலும் நான் சந்தோஷமா சாவேன். ஆனா நீங்க நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றது ஒவ்வொரு நிமிஷமும் என்னைய தூக்குல போடுற மாதிரியே இருக்கு பாஸ். சரி, போய் தூங்கு. இதுக்கு என்ன அர்த்தம் பாஸ்? நான் இவ்ளோ தூரம் சொல்லியும் என் முகத்தை கூட பார்க்காம போய் தூங்குன்னு சொல்லுதிய. இதுக்கு என்ன அர்த்தம் பாஸ்? சீதா, நாளைக்கு காலையில சீக்கிரம் போகணும். நீ போய் தூங்கு. இந்த வலிய சுமந்துக்கிட்டு என்னால எப்படி பாஸ் பேசாம தூங்க முடியும்? உள்ள ரொம்ப வலிக்குது பாஸ். தாங்க முடியாத வலி.
எனக்கும் தான் வலிக்குது சீதா. உன்ன மாதிரி அழுது என்னால மறக்க முடியாது. தாங்கிக்கிட்டு தானே இருக்கேன், தாங்கிதான் ஆகணும். என்ன பாருங்க பாஸ், என்ன பாருங்க பாஸ், ஒரே ஒரு முறை பாருங்க பாஸ். பாஸ் ஒரே ஒரு முறை என்ன பாருங்க பாஸ், ஒரு முறை என்ன பாருங்களேன் பாஸ். என்னைய பார்த்துக்கிட்டே சொல்லுங்க பாஸ், நான் கொலை பண்ணிட்டு இல்லன்னு போய் சொல்றேன்னு நீங்க நம்புறீங்களா பாஸ்? என்ன பார்த்து சொல்லுங்க பாஸ். ஐபிஎஸ் ட்ரைனிங்ல நிறைய விஷயம் சொல்லி தருவாங்க சீதா. அதுல ஒண்ணு குற்றவாளியோட கண்ணை பார்க்கணும். எவ்வளவு பெரிய குற்றவாளியா இருந்தாலும் கண்ணுல சில விஷயங்கள் காட்டி கொடுத்துரும். பாருங்க பாஸ், கண்ணுல என்ன இருக்குன்னு பாருங்க. நீ உங்க அப்பா கூட போயிருக்கலாம், நான் தடுத்திருக்க கூடாது. அங்க இருந்துகிட்டே கோர்ட்டுக்கு அட்டென்ட் பண்ணிருக்கலாம். இப்ப கூட கெட்டு போகல, நாளைக்கு வந்து கூட்டிட்டு போக சொல்லு. கண்டிப்பா நான் இந்த வீட்டை விட்டு போவேன் பாஸ். கொலைகாரியா இல்ல, நிரபராதியா. எல்லார் முன்னாடியும் நான் நிரபராதின்னு நிரூபிக்காம இந்த வீட்டு படிய தாண்ட மாட்டேன் பாஸ். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாமா, ஜூஸ் ஆர்டர் பண்ண வரவே இல்ல, என்னன்னு கேக்குறீங்களா ப்ளீஸ் மாமா? ஹலோ சார், ஏன் சார் நீங்கள் வந்தீங்க? ஜூஸ் ஆர்டர் பண்ண இன்னும் வரல. நீங்கள் போய் உட்காருங்க சார், நான் என்னன்னு பார்த்து எடுத்து. இல்லை பரவாயில்ல, கொடுங்க. சரிங்க சார், எடுத்துட்டு வரேன். சார், தேங்க்யூ. ஹேய், கொஞ்சமாவது அறிவு இருக்காடா உனக்கு? எங்கடா பாத்துட்டு வர? சாரி, தெரியாம கை ஸ்லிப் ஆயிடுச்சா. என்னடா சாரி? பொண்ணு கூட வந்துடக்கூடாது. கண்ணு மண்ணு தெரியாம வந்து மோதிடுவீங்க. தப்பா பேசாதீங்க. என்னடா தப்பா பேசாதீங்க? அவ கூட தானே வந்திருக்க. அவளை பார்த்துட்டு அப்படியே வந்து ஜூஸ் என் மேல கொட்டிட்ட. அருண் விடுங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதான் இவர் சாரி கேட்டார்ல, அப்புறமும் ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க மட்டும் என்ன தனியாவா வந்திருக்கீங்க? உங்க கூட ஒருத்தி வந்திருக்கால. நாங்க என்ன தப்பா பேசிட்டோமா? உங்க 2 பேருக்கும் என்ன வரவன்னு எனக்கு தெரியாது. ஆனா நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். எங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. இங்க பாரு, தேவையில்லாம தப்பா பேசிட்டு இருக்காத. அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? உன்னோட அவரு யாரா வேணாலும் இருக்கட்டும், எனக்கு எந்த பயமும் இல்ல. மாமா, இவங்களெல்லாம் கண்டுக்காதீங்க மாமா, நீங்க வாங்க. ஹேய், என்ன அவ கூப்பிட்டா நீ போயிடுவியா? அருண் வேண்டாம், விடுங்க. இல்ல வித்யா, தப்பு பண்ணிட்டு இவன் எவ்வளவு திமிரா இருக்கான் பாருங்க. அவ கூப்பிடுறா, இவனு கம்முன்னு போயிட்டே இருக்கான்.
இப்போ என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? நீ தானே ஜூஸ் கொட்டின, இந்த இடத்த க்ளீன் பண்ணு. ஏய், யார பார்த்து என்ன சொன்ன நீ? சார் இது எங்க வேலை, நாங்க பண்ணிக்கிறோம், நீங்க சண்டை போடாதீங்க. இல்ல இல்ல, இவன் தான் க்ளீன் பண்ணணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.